வாழ்த்துக்கள் உறவுகளே. அனைவரும் காணொலியை பார்த்துருப்பீங்க. இது மட்டுமில்லை, இது இந்த காணொலி இப்படி சுற்றி சுழண்டு கொண்டு இருக்குது. இந்த காணொலியில் அதாவது இந்த தெருக்கூத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் கோயிலுக்குள்ளே ஆடுகின்றார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை ஐயா மாதிரி எவரும் கேட்க மாட்டினோம். ஏனென்றால் இவையெல்லாம் ஐயாக்கள் என்று தான் நினைக்கணும். அப்போ எந்த ஐயா கேட்பினோம்? ஏனென்றால் ஒருவருக்கும் துணி வராது. ஒரு ஆளை கேள்வி கேட்டால் அதை மற்றவர் அவர்கிட்டையும் கேள்வி கேட்டுருவார், நீயும் அந்த புலவிடுறான்னு. கூடுதலானவர்கள் புலவிடுவதால் மாறி மாறி கேள்வி கேட்கறதுக்கு பயப்படினோம். இதுதான் உண்மை. அடுத்தது, ஒரு ஒழுக்கமாக நடைபெறும் ஐயாக்கள் கூட சிலதை கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். என்னென்றால் அவர்களை அப்படியே அழுத்தி விடுறது. இது நடந்து கொண்டிருக்குது. இதில் இந்த தெருக்கூத்து ஆடின இந்த பெண் பேசும் மாதிரி போட்டு இந்த கூத்தாடி வேறு யாரும் இல்லை, வேட்ட வேந்தன் சொல்லி முந்தி காணொலி போட்டேன். குரலி வித்தகர் அனைவரும் ஒரு குரலி ஆச்சாரி தான். வெறும் குரலி வித்தகர். நான் இந்த குரலி வித்தக்காரருக்கு காணொலி விட்டு கலைச்சி போட்டேன். ஏனென்றால் மக்கள் திருந்தோணும். இவங்கட இந்த சொறை கூத்து பார்த்து ஆட்கள் எல்லாம் அரோகரான்னு இருக்கணும். இதில் என்ன ஒரு பக்தியை, ஒரு அதில் ஒரு புனிதத்தை கண்டுட்டு நம்ம உண்மையிலே எனக்கு தெரியல. யாராவது உங்களுக்கு சிலரம் தெரிஞ்சிருந்தால் அதை கொஞ்சம் விளக்கி எழுதி கொடுங்க. இதில் என்னத்தை கண்டு அரோகரான்னு சொல்கிறாங்கன்ட்டு விளங்கல. அடுத்தது, இப்படியான கூத்துக்கள் எல்லாம் பணத்துக்காண்டியும் தங்களை ஒரு இதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக வந்தால் இது பெரும்பாலும் பரவி கொண்டு இருக்கு. இந்த பரவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் தான் உணர்ந்து கொள்ளணும். இவையில் எல்லாம் செய்வினோம். இவ்வாறு செய்யக்கூடியவர்கள், இப்போ நான் சொல்கிறது கூட பலருக்கு என்ன இதன் பக்கத்தில் நின்றா குத்தோணு மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படியான சொற்றொடர்களை எல்லாம் உள்பட்டியலுக்கு பயன்படுத்தினோம். அப்படியாக்கள் இருக்கணும். நான் இதில் போடுற காணொலிகளுக்கு பல பேருக்கு பாதிப்பாக இருக்குது, பல ஐயாமா இருக்குது. உண்மையிலே எந்த ஒரு ஐயாவுக்கு நான் சொல்கிற காணொலி பாதிக்குதோ அவர் ஒழுக்கமாக இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் சொல்கிறது நான் குறை காண்றேன், குற்றம் காண்றேன் என்று சொல்லி சொல்கிறீங்கள். அந்த குற்றத்தை விடுறத யார்? நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் நான் என்னத்துக்கு உங்களோட குற்றத்தை சுட்டி காட்டப்போம். ஐயாமார் கதைக்கினம் சமயத்தை இழிவுபடுத்துறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கீங்க. எல்லாரும் இல்லை, கூடுதலானவர்கள் சொல்லுறீங்க. இந்த கட்டத்தில் ஆடுற இந்த ஆட்டத்தை தான் நீங்கள் சமயம் மூலம் வளர்க்குறீங்களா? இதன் மூலம்தான் நீங்கள் உங்களுடைய
ஆன்மாவை ஈடேற்ற போறீங்களா? இதான் உங்களுடைய வழிபாட்டு முறையா? உண்மையில் இதை பார்த்தால் தமிழற்ற மரபு வழி வழிபாட்டில் வந்து தெய்வமாறது எல்லாம் இருக்கு. ஆனால் அதுலேயும் நான் அறிஞ்ச வரையில், நான் அறியாமல் இருக்கலாம், நான் அறிஞ்ச வரையில் நூல் போட்டவர் வந்து தெய்வம் ஆடக்கூடாது. அவர்களும் விதிமுறை வச்சுக்கிறார்கள். யாரு? இந்த மரபு வழி வழிபாடு, சில சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லிவிடும். அந்த வழிபாடு செய்கிற ஆட்கள் கூட நூல் போட்டவர்கள் ஆடக்கூடாதுன்னு சொல்வார்கள். இவர்கள் இந்த நூலை போட்டு இந்த கோமாளி வேடம் போட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தால் அந்த மரபு வழி வழிபாட்டு செய்வர்களையே இழிவுபடுத்துகிற மாதிரி தான் உண்மையில் தோன்றும். ஏனென்றால் இவர் அருள் வந்து ஆடவில்லை. இவர் வந்து என்னத்தை சில நேரம் வேறு ஏதாவது நில தடுமாற நிலையில் நிற்கலாம். அதை நான் பார்த்ததில்லை. சில நேரம் நிற்கலாம். ஏனென்றால் ஆன்மீகம் என்றது வந்து வேறு, இது கூத்துன்றது வேறு. கூத்தையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி கூத்தடிக்கணும். அதுதான் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது. இதை சொல்கிற அளவுக்கு சொல்லலாம், கேட்கிற அளவுக்கு கேட்கலாம். நடைமுறைப்படுத்துறது, அதாவது சொல்லி நம்ம பூனைக்கு மணி கட்டுறது யார் என்று சொல்லி எலியல் வெளிக்கிட்ட மாதிரி தான் நிலை இருக்குது. ஏனென்றால் பலர் வந்து பூனைகளாகத்தான் இருக்குது. புரிகிறதா? அப்போ இதை கொஞ்சம் சிந்தியுங்கோ. நீங்கள் குரலை வித்து ஆடிட்டு காணொளி போடும் பொழுது சிவனுக்கு என்ன கோத்திரம் என்று கேட்டால்தான் இந்த வேட்ட வேந்தன். சிவனுக்கு கோத்திரம் கேட்டால நீங்கள் மீண்டும் மீண்டும் வச்சிருந்து இப்படியே பார்த்து கொண்டிருந்தீங்கண்டா ஒவ்வொன்றும் நாளடைவில் வரும். மற்ற மதத்தார் இழிவுபடுத்துவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சொற்றொடர்களை பயன்படுத்துகிறீங்க. இதுகளை பார்த்து மற்ற மதத்தார் உங்களை வாழ்த்துவினோம். நீங்கள் அந்த வாழ்த்தை கேட்டு மகிழ்ந்துருங்க. உங்களுக்குள்ள வார மாற்றத்தை நீங்கள் வந்து சீர் செய்யாமல் இன்னும் ஒருதன் வந்து சீர் செய்ய போகிறது இல்லை. புரிஞ்சு கொள்ளுங்க. நான் இதில் சொல்கிறதால வந்து நீங்கள் என்னை எதிரியாகத்தான் பார்க்குறீங்கள். நீங்கள் உங்களுடைய ஒரு நண்பனாவோ ஒரு உறவாவோ நீங்கள் என்ன பார்க்கல. பெரும்பாலான ஐயாமார் என்னோட இணைஞ்சிருக்கணும், என்னோட கதைக்கினம், எனக்கு சொல்லினம், எல்லாம் சொல்லி தரணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இந்த குரலை கூத்தாடுறாக்கள், குளறுபடி செய்கிறாக்கள், இந்த ஐயாக்களுக்கு வந்து என்னுடைய முகத்தை பார்த்தாலே அவர்களுக்கு வந்து சுடுதண்ணி ஊத்துண்ட ஏதோ ஒன்று மாதிரி இருக்கு. அப்படித்தான் இருக்கிறார்கள் ஐயாக்கள். அது ஐயாமார் மாற வேண்டியது நானோ மக்களோ அல்ல, உங்களுடைய மனதை தான் நீங்கள் மாற்றணும். நான் சொல்கிறது ஒன்று வந்து உங்களுக்கு அது பாதிக்குது என்று சொன்னால் நீங்கள் ஒன்றில் பணத்துக்காக இருக்கிறீர்கள், அல்லது உங்களுடைய மனநிலையில் நீங்கள் அந்த நிலைக்கு நீங்கள் தகுதியுடையவராக இன்னும் வரையில்லை. முதல்ல சரிபொலி என்றதை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற ஒரு மனிதராக இருங்கோ. ஐயாமாருக்கு மற்றாக்கள் வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் தான் வைக்கிறீங்க. நீங்கள் நடந்தீங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்ல போகிறது இல்லை. இதை கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்கோ. நீங்கள் ஒரு குருவண்டு இருந்து கொண்டு சாதி என்று சொல்லி நீங்கள் திமிர் கொண்டு நீங்கள் நடப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு மாந்தனாக இருக்கிறதுக்கே உங்களுக்கு அதுக்கான தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நீங்கள் குருவென்று சொல்லி நடித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மனிதனை, ஒரு மாந்தனை நீங்கள் பிரித்து பார்க்குறீங்கள். இவன் அப்படி, அவன் அப்படி, இவன் இதுக்கு, அவன் அப்படி என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால் நீங்கள் சிவனை பூஜை செய்வதற்கு தகுதியற்றவர். சிவனடியான் என்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை சற்று அறிந்து கொள்ளுங்கள். தெரியாத தெரிஞ்சால் சொல்லுறது, அவ்வளவுதான். பெருசாக நீங்கள் அப்படி இன்னும் இவர் சொல்கிறேன்னு நினைச்சிங்கனால அது உங்களுடைய ஆணவம். ஆணவம், கண்மம், மாயை, இதை வந்து நீக்குபவராகவும் நீங்கியவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நீங்கள் குருவென்று சொல்லி வழிகாட்ட முடியும். வேண்டாம், காணொலி நின்றுட்டது. இத்துடன் இதை நிறைவு செய்கிறேன். நமச்சிவாய வாழ்க.